2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து ஒரு இளவரசி தனது விதியை நோக்கி கடல் பயணம் செய்தாள். அவள் வந்த நிலம் செழித்து வளர்ந்த தமிழ்நாடு. வணிகம், கலாச்சாரம், மரபு நிறைந்த பேரரசு. ஒரு கனவு, ஒரு தீர்மானம். அதை அடைய அவள் தேர்ந்தெடுத்தது கடல் பாதை. புயல்களையும் அச்சங்களையும் கடந்து அவள் பயணம் தொடர்ந்தது. இறுதியாக அவள் அடைந்தது ஒரு புதிய உலகம். இன்று நாம் அறியும் கொரியா. அங்கு அவளை எதிர்கொண்டது ஒரு அரசன். புதிய வரலாற்றை உருவாக்க காத்திருந்த ஒரு சந்திப்பு. இது ஒரு சாதாரண சந்திப்பு அல்ல. இது இரு கலாச்சாரங்களை இணைத்த ஒரு தருணம். அந்த இணைப்பு திருமணமாக மாறியது. இரு நாடுகளையும் இணைத்த உறவாக அது உருவானது. இன்று கூட ஆயிரக்கணக்கான மக்கள் அவளை தங்கள் முன்னோடி என்று நம்புகின்றனர். இது உண்மையா அல்லது ஒரு புராணக் கதையா? பதில் இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் உறுதி. கடலை கடந்து சென்ற அந்த பயணம் இரு உலகங்களை இணைத்தது.